ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தாலும் என் போர்ட்ஃபோலியோ ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கு காரணம் சில்வர் பீஸ் இன்னைக்கு 6%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சில்வரோட ப்ரைஸை பார்த்தாலும் ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு சத்தமே இல்லாமல் ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. நிஃப்டி 50 தொடர்ந்து 3 நாளாக ஆல் டைம் ஹைக்கு மேலே இன்ட்ராடேயில் போனாலும் அந்த ப்ரைஸை தக்க வச்சுக்க முடியாமல் ப்ரைஸ் கீழே தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கூட கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 தொடர்ச்சியாக இறக்கத்துக்கே வந்துடுச்சு. பிஎஸ்சி ஹீட் மேப்பை பார்த்தாலும் அட்வான்சஸ் டிக்ளைன் ஈக்குவலாக இருக்குது. நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸில் ஆட்டோ ஸ்டாக் 3 தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 டாப் லூசர்ஸில் இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர், பஜாஜ் ஃபினான்ஸ், சன் ஃபார்மெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கிறது தான் காட்டுது. செக்டோரல் கெய்னர்ஸில் டாப்பில் இருக்கிறது ஆட்டோ செக்டர், அதே போல் செக்டோரல் லூசர்ஸில் டாப்பில் இருக்கிறது ரியாலிட்டி செக்டார்ஸ். நிஃப்டி அட்வான்சஸ் டிக்ளைன் தான் அட்வான்சஸை விட அதிகமாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டாரோட நவம்பரோட சேல்ஸ் டேட்டா நல்லா இருந்தனால இன்னைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் 4% பக்கம் ஏற்றத்தில் இருந்தது. ரெசிஸ்டன்ஸ் R1 பிரேக் பண்ணி நல்ல புல்லிஷ் மொமெண்டத்தோட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒக்காட் ஃபார்மாவோட ஆன்டிபயோட்டிக்ஸை US FDA அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணனால இன்னைக்கு ஒரே நாளில் அந்த ஷேர் 19% ஏற்றம் கொடுத்துருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க்குக்கு கவர்மெண்ட்டோட PLI ஸ்கீம் மூலிமா 85 கோடி கிடைச்சனால இன்னைக்கு ஒரு நாளில் அதோட ஷேர் 6% ஏற்றத்தை கொடுத்தது. ஆனால் லாங் டேர்மில் பார்த்தா கடந்த ஒரு வருஷமாக அது 70% நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. இஸ்மோ செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேக்கேஜிங் யூனிட்ஸ் ஃபார் AI டேட்டா சென்டர்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.